ஹை ஆமாம்மா. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்களா? யாரு யார் அது? உள்ள வந்தாச்சு. என்னென்ன இருக்கு? இங்கே ஒரு மிஷின் இருக்கு, பங்கமா இருக்கு. போ. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? செம்ம ஹாண்டடாக இருக்கும் உண்மையிலே. அந்த காலத்து ஃபேக்ட்ரினால மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப மழை பெஞ்சதுனால ரொம்ப ஓடெல்லாம் வந்து விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஹலோ, இந்த ஃபேக்ட்ரியில் ஏதாச்சும் அமானுஷ விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? இங்கே யாராச்சும் ஆத்மா இருக்கீங்களா? இது ஆயில், இந்த பாருங்க, இந்த ஆயில் டின் மாதிரி இருக்கு. வளையல் பாருங்க. ஜோடியா 2 வளையல் கிடக்கு. யாரோடதுன்னு தெரியல. ஹலோ, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இறந்ததுக்கு வந்து நான் ரொம்பவே அனுதாபப்படுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து என்னால் எந்த தொந்தரவும் வராது. உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இது வந்து செம்ம டேஞ்சராக இருக்குது இந்த இடம். இந்த பாருங்கள், மேலேருந்து ஓடு விழுந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது. எல்லா ஓடும் ஆல்ரெடி விழுந்துருச்சு. டைம் கிட்டத்தட்ட வந்து இப்போ 2 ஆக போகுது, மிட் நைட். இங்கே என்ன இருக்கு? பாம்பு சட்டை. நான் அப்படியே சொன்னேன்ல, இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இது என்ன பாம்பு சட்டைன்னு தெரியல, நல்ல பாம்பாக தான் இருக்கும். எப்போ சட்டையே எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ பாம்பு இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்பவே ஹாண்டடாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்பிரிட் ஆன்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ இந்த இடத்துல நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஊர் மக்கள் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. யார்? இது என்னது? உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா அவங்களுக்கு தொந்தரவு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களாம். ஸோ நீங்கள் செத்ததுக்கு வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க எல்லாத்துலேயும்? ஸோ நீங்கள் இறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப அனுதாபப்படுறேன். ஓகேவா? ஐஸ், இதுக்கு மேலே வெளில போக முடியாது. நல்ல புதலாக இருக்குது, பாம்பு இருக்குது. ஆல்ரெடி நான் பாம்பு சட்டையை வேறு பார்த்துட்டேன். ஐஸ், இது என்னன்னு தெரில. மிஷினா? இப்போ ஹலோ,
யாரு? இங்கே எடுத்துட்டேன். மாடு கத்துது. நைட் நேரத்தில் மாடு கட்டினா அமானுஷமாக இருக்குமோ? இந்த பாருங்க ஃபேண்டு, பெல்ட்டு. வா, செம ஹாண்டடாக தான் இருக்குது சொல்லப்போனால் இந்த ஃபேக்ட்ரியே. இந்த ஃபேக்ட்ரி எப்படி வந்து ரெக்கவர் பண்ணிலாம் நடத்தினா வேறு லெவலில் இருக்கும். அப்படி கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைக்கணும். பாம்பு இருந்தால் கூட தெரியாது. இது என்ன? அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஷினே தெரியல இது. போ, செம்ம த்ரில்லாக இருக்குது. ஸோ சோலோவாக வந்து வேறு லெவலில் இருக்குது. தனியாக வரப்போ இந்த மாதிரி த்ரில்லு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா ஹை ஆமாம்மா. அதில் தான் காலை வச்சு நடந்து வந்தேன். எப்படி சூப்பரா? ஹலோ, இங்கே யாராச்சும் ஆன்மாக்கள் இருக்கீங்களா? ஸோ இங்கே ஏதாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா, லைட்டு டிம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல என்னை சுற்றி ஏதாச்சும் ஸ்பிரிட்ஸ் ஆத்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா, என்னதுடா அது? என்னது இது? ஏதோ மயிர் மாதிரி இருக்கு. மயிர் தான் சத்தியமாக அள்ளு விட்டுருச்சு எனக்கு. இதை பார்த்தோன்னே ஏதோ வந்து தலையை அகோரமாக வெறிச்சிட்டு யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அது? ஏன் முடியெல்லாம் இருக்குது? செம்ம ரிஸ்க்கு உண்மையிலேயே. ஏதாச்சும் மந்திரிச்சு சூனியம் எதுவும் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஹலோ, இந்த இடத்துல ஆத்மா இருக்கீங்களா? ஸோ ஆத்மா இருந்தீங்களா என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நான் உங்களை தொந்தரவு பண்ணணுன்னு நான் இங்கே வரல, ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் போயிடுறேன். எஸ், இங்கே ஒரு மேலே மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. கைஸ், ஆக்சுவலாக வந்து அந்த முடி வந்து நிறைய மந்திரிச்சு வச்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. யாரு? யார் அது? இப்போ அழுது நீங்களா? யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போ செம்ம டேமேஜாக இருக்குது மேலெலாம். இங்கே பாருங்க, இது அப்படியே பொத்துட்டு இருந்தால் வச்சுங்க, இந்த இடத்துல வந்து பேய் வீடியோ எடுக்க வேண்டாம். நான் பேயை மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் இந்த இடத்துல. வேறு லெவலில். என்னை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, இங்கே இருந்தால் மிஷின் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது என்ன? அது இந்த மிஷின் ஓடுறது செம்ம டேமேஜாக இருக்குது. நான் கீழே இறங்குறேன். ஐயோ வலுக்குது.
கைஸ் அங்கே ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பாம்பு சட்டை அங்கே பார்த்தாச்சு, ஒரு மனுஷனோட ஃபேண்டையும் பார்த்தாச்சு. ஐயோ பிளர் ஆகுதே. எஸ் இந்த லைட்டு ரொம்ப கோளாறு கொடுக்குது. சார்ஜ் போட்டு தான் வந்தேன். ஓகே இதில் ஹைலைட் என்னென்னா வச்சுங்க, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரத்துக்கு வந்து வழியே இல்லை. மழையினால் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து புதராட்டிருச்சு. ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வந்தேன் நானே. ரொம்ப ரிஸ்க் இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு. அந்த அங்கே எடுத்துகிட்டு வவ்வால் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல நிறையா வவ்வால்ஸ். யாரு அந்த ரூமில் என்ன சவுண்ட் வருது? யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ உள்ள ஏகப்பட்ட வவ்வால் கூட்டமே இருக்கு. கடிச்சிச்சு. இந்த பாருங்க, என்னமோ படையெடுத்து வர மாதிரி வரிசையாக வந்துட்டு இருக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. சத்தியமாக இந்த இடத்துல ஸ்பிரிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. செம்ம டேமேஜாக இருக்குது இந்த இடம். இங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது. பால்கனியில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? செம்ம ரிஸ்க்கு இந்த இடத்துல வர்றதுக்கு. ஹலோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வழி கிடையாது. இதுவரையும் தான் ரூமு. நான் இதை வந்து ஏன் இப்போ வந்து ரொம்ப குமிஞ்சு எடுத்தேன்னா, கீழே ஃபுல்லாக வந்து வீடு இருக்குது நிறையா. ஸோ எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ போன வீடியோவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபாலோ வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனை. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பிரிட் ஆத்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ வந்து அவங்கள்ட்ட நான் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்சால் என் உடம்புக்குள்ளே வாங்க, ஓகேவா? என்னோட சோலை வந்து உங்களுக்கு தரேன். நீங்களே ஒரு ஆத்மா தான். இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் போக முடியாது. அந்த பாம்பு ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏகப்பட்டது. ஏன்னா நல்ல புதராக இருக்குது. ஜன்னல்லேருந்து மரம் வளர்ந்துருக்கு. அதான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி காட்டினேன். கைஸ் ஒரு நிமிஷத்தை செத்துட்டேன். இந்த பாருங்களேன், நான் இங்கே லைட் அடிக்கிறது அங்கே என்னமோ ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சோல் மாதிரி தெரியுச்சு எனக்கு. அந்த தெரியுது பாருங்கள். மேலே இருந்து மழை தண்ணி வந்து ஊற்றிருக்கு. ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த நான் நோட் பண்ணவே இல்லையே, தூக்கு கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த 1 செகண்ட் இருங்க கைஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆத்மாக்கள் வந்து
நம்மங்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு அவங்கள கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ மந்திரத்தோடு வந்து இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். ஸோ இது பண்ணவே பண்ணாதடா, நான் கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான். இருந்தாலும் வந்து அவன்கிட்ட வந்து அவ்வளோ கம்பேர் பண்ணி கேட்டேன். ஸோ அதனால் வந்து அவன் வந்து எனக்கு வந்து அதை பண்ணி தந்தான். ஸோ அவன் சொல்லிட்டான், இதெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன்டா, நீ தான்டா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அப்படி என்ன பண்ண போகிறோன்னா, ஆத்மாவை கூப்பிட்றதுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு அது என்னது கலசமாக என்னான்னு தெரில, ஸ்பிரிட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ இது ரொம்பவே பிடிக்காதான். இந்த மந்திரத்தில் இது ஒரு கட்டு போட்டிருக்கு, மந்திர கட்டு மாதிரி. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம ஒரு கேண்டியில் வந்து வச்சு ஃபுல் லைட்டையும் அணைச்சி இந்த இடத்துல ஆத்மா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி இருந்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? கைஸ் வந்து அந்த இதை வச்சாச்சு. அண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சுருவோம். ஐயோ கேண்டில் நிற்க மாட்டுது, இருங்க கேண்டில் கொளுத்திக்கிறேன். கைஸ் கேண்டில் வந்து கொளுத்தியாச்சு. ஸோ அந்த முடி இருந்துச்சுல, ஸோ அந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். கையில் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆத்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் வந்து என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் உடம்புக்குள்ளே முடிஞ்சால் வாங்க. யார்? எஸ், நான் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுதா அந்த இது? ஸோ முடிஞ்சா கையில் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்களா? யாரு அது? நான் எல்லாத்தையும் ஒரே கையில் அப்ளை பண்ணதுனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. லைட் ஆன் பண்ணிட்டேன். ஹலோ, யாரு அது? இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களால் இப்போ நீங்கள் சவுண்டு கொடுத்தீங்க, அந்த மாதிரி மறுபடியும் சவுண்ட் கொடுக்க முடியுமா ஏதாச்சும்? இல்லை என் உடம்புக்குள்ளே வாங்க, என்னோடய ஃபுல் ஆக்சஸையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். என்னோடய சோலை வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ தைரியம் இருந்தால் வாங்க. சார் அது இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், இங்கே வச்சுருக்கேன். முடிஞ்சால் தைரியம் இருந்தால் என் உடம்புக்குள்ளே வாங்க. கைஸ் நல்லா பாருங்க, ஆடுது. ஹலோ, இந்த மாதிரி பண்ணுறது நீங்களா? ஸோ மறுபடியும் அந்த முடி இந்த இது ஏதாச்சும் வந்து உங்களால் மறுபடியும் அந்த முடி ஏதாச்சும் ஸோ மறுபடியும் அந்த கேஸ் யார்? சத்தியமாக எனக்கு வந்து நல்லது பண்ணல இங்கே இருக்கிறத பார்த்தா. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இந்த பாருங்க, ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக மெழுகு ஊற்றிருச்சு. ஐயோ, தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்க பாருங்க, கையில் ஃபுல்லாக மெழுகு ஊற்றிருச்சு. ஸோ கேண்டில் வேறு உடஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். ஹலோ, தயவு செய்து இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சந்தோஷமாக இருங்க. யாரு? ஸோ நான் கிளம்புறேன். இந்த இடத்துல சத்தியமாக எனக்கு சரிப்பட்டு வரல. நான் கிளம்புறேன். தயவு செய்து ஐயோ, வரும்போது அந்த டோருக்கு வந்து க்ளோஸில் இருந்துச்சு, ஓப்பனில் இருக்குது. இப்போ அந்த ஜன்னல் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து
நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. போ, பயங்கர ஹாண்டடாக இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஜன்னல் வழியாக எப்படி குதிக்க போகிறேன்னு தெரில. கேமரா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஐயோ தனியாக வந்தது ரொம்ப ரிஸ்க்கு. பாருங்க, பாம்பு பயம் தான் ரொம்ப இருக்கு. டாட்டா, பாய் பாய், see you. சத்தியமாக நான் ஏற்றுக்கவே முடியல. நான் வெளில போய் அவுட்டு கொடுக்குறேன். இங்கே நடக்கிறத பார்த்தா அள்ளு இல்லை எனக்கு. யாரோ நான் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. கிளம்புறேன்.